2025ஆம் ஆண்டிற்கான அந்த கும்பமேளா வந்து ரொம்ப வெகு விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? கும்பமேளா பற்றி சொல்லுங்க மேம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. பார்க்கடலை கடையும் பொழுது அந்த கடல்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்தது. மகா லட்சுமி அதுல இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ அமிர்தமும் அதுல இருந்து வந்தது அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த அமிர்தத்தை தேவர்கள் உண்டால் அவர்களுக்கு மரணம் இருக்காது, அசுரர்கள் கிட்ட இவங்க தோத்து போக மாட்டாங்க, ஆரோக்கியம் இருக்கும், இளமை இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போது இந்த மகா கும்பமேளாவில் வந்து ஒரு பெண் வந்து பிரபலம் ஆகியிருக்கிறத நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது எப்படி மேம் ஒரே நைட்டில் எந்த ஒரு கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இப்படி ஒரு பிரபலம் கிடைக்கும்? அதை பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே இதுதாண்டா ராசி அப்படின்னு நிறைய பேர் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. நமக்கெல்லாம் இப்படி ஒரு இது அமைப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரபலம் ஒரே நைட்டில் கிடைக்குமா? எல்லாத்துக்குமே பாருங்களேன், நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதை அவங்க எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. இந்த மகா கும்பமேளால நம்ம கலந்துக்கிறதுனால எப்படி தேவர்களுக்கு அமிர்தத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து இளமையா ஆரோக்கியமா வெற்றியே கிடைச்சதோ, பாவம்லாம் குறைஞ்சிச்சோ, அதே மாதிரி நமக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில் போய் நம்ம அங்கே நீராடுறோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில் பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பரம்பரை பொக்கிஷம் நிறுவனர் மற்றும் ஆன்மீகவாதியுமான மலர் மஞ்சுளா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். இனிய வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான அந்த கும்பமேளா வந்து ரொம்ப வெகு விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? கும்பமேளா பற்றி சொல்லுங்க மேம். கும்பமேளா அப்படின்னாலே நாம் வந்து இப்போது சென்னையிலலாம் மேளா நடக்கும். அது ஃபுட் மேளா, ப்ராப்பர்ட்டி மேளா அப்படின்னா நிறைய பொருட்கள் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கும்பமேளா அப்படின்னா கும்பம். நாம் ஏதாவது ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், இல்லை வந்து இறைவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கும்பத்துக்கு நம்ம நிறைய மரியாதை கொடுப்போம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. பார்க்கடலை கடையும் பொழுது அந்த கடல்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்தது. மகா லட்சுமி அதுல இருந்து தான் வந்தாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அமிர்தமும் அதுல இருந்து வந்தது அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த அமிர்தத்தை தேவர்கள் உண்டால் அவர்களுக்கு மரணம் இருக்காது, அசுரர்கள் கிட்ட இவங்க தோத்து போக மாட்டாங்க, ஆரோக்கியம் இருக்கும், இளமை இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் அது அமிர்தம். அப்போ அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால இவங்க கொண்டு போகும் பொழுது அமிர்தம் சிந்திய இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இடங்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் கும்பமேளா நடக்குது. அது உஜ்ஜைனில், நாசிக்கில், ஹரித்வாரில், பிரயாகராஜில் 4 இடங்களில் கும்பமேளா நடந்தாலும் பிரயாகராஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதுதான் 3 நதியும் சங்கமிக்கிற இடம். கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதியும் ஒரே இடத்தில் சங்கமிக்கிறதுனால திரிவேணி சங்கமம். அதனால அந்த இடத்துல நடக்கக்கூடிய கும்பமேளாவிற்கு ரொம்ப விசேஷம். அதனால அது மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளால நம்ம கலந்துக்கிறதுனால எப்படி தேவர்களுக்கு அமிர்தத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து இளமையா ஆரோக்கியமா வெற்றியே கிடைச்சதோ, பாவம்லாம் குறைஞ்சிச்சோ, அதே மாதிரி நமக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில் போய் நம்ம அங்கே நீராடுறோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் எல்லோரும் இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் குவியறதுக்கான காரணம். ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து அங்கே ஒரு புனித நீராடுறதுக்கு இவ்வளவு காரணங்கள் நம்ம சொன்னாலுமே ஒரு தரப்பினர் அதை விமர்சிக்கிறவங்க இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை பேர் அங்கே போய் நீராடினா எப்படி வந்து பாவம் கழியும், அதில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு உங்களோட பதிலடி என்ன மேம்? நிச்சயமாக பாருங்களேன், நல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இந்த மாதிரியான எதிர்மறை கருத்துக்கள் வரதான் செய்யும். நாம் இது வரைக்கும் நிறைய கும்பமேளாக்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை கூட கும்பமேளால இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை, தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு இல்லை. நாம் சாதாரணமாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது ஒரு லட்சக்கணக்கில் சேர்ந்துட்டாலே தண்ணி இல்லாமல் இறந்துட்டாங்க,
கூட்ட நெரிச்சலில் இறந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் கும்பமேளாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காது இல்லையா? ஏன்னா இது இறை சித்தம், இறை கட்டளைப்படி நடக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லிடலாம். இப்போ கும்பமேளா, மகா கும்பமேளா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன மேம்? கும்பமேளா அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க. அதாவது 12ன்றதை விட 11 வருடம் முடிந்த பிறகு 12வது வருஷம் நடக்கும். அந்த 4 இடத்துலையும் நடக்கும். அங்கே ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படும், 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரயாக்ராஜில் எப்போ நடந்தாலும் அது மகா கும்பமேளா தான். ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இது 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமேளாவே அது மகா கும்பமேளா தான் எப்போ நடந்தாலும். இப்போது இந்த மகா கும்பமேளாவில் வந்து ஒரு பெண் வந்து பிரபலம் ஆகியிருக்கிறத நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது எப்படி மேம் ஒரே நைட்டில் எந்த ஒரு கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இப்படி ஒரு பிரபலம் கிடைக்கும்? அதை பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே இதுதான்டா ராசி அப்படின்னு நிறைய பேர் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. நமக்கெல்லாம் இப்படி ஒரு இது அமைப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரபலம் ஒரே நைட்டில் கிடைக்குமா? எல்லாத்துக்குமே பாருங்களேன், நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அது அவங்க எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த பொண்ணு நான் பார்த்தேன், வளையல் விற்கிறாங்க, ருத்ராட்சம் நேரடியாக பார்த்தீங்களா? நேரடியாக பார்த்துருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து கும்பமேளாக்கு முன்னாலே அங்கே இருந்தோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருந்ததுனால திரும்பவும் வந்து இது வந்து நிரந்தரமானது இல்லை. ஏன்னா இமயமலையில் தவம் செய்யக்கூடிய நிறைய சாதுக்களை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோமே தவிர இறைவன் எப்போவுமே நம்மளை இப்படி தான் டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு கொடுப்பார். நாம் எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி வராமல் தடுக்கிறதுக்கான காரணங்களில் இதுவும் ஒன்றா இருக்கலாம். அப்படி தான் என்னுடைய பார்வை. அது இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம கடந்து போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணோட கண்ணில் சில வசீகரம் இருக்கு. அந்த பார்க்கடலை கடையும் போது ஏற்பட்ட அமுதங்களில் உண்டான மகாலட்சுமியோட சொரூபம்ன்ற அளவுக்கு வந்து பேசுறாங்க. அவ்வளோ அவசியமா மேம்? எல்லாமே மிகைப்படுத்துறது தானே. மகாலட்சுமியின் சொரூபம் அங்கே இருக்கிறதுனால பார்க்கடலை கடை இது வந்து எனக்கு நான் இதை கேட்கல. இது அவங்கவுங்க பார்க்குற பார்வை இல்லையா? நமக்கு பிடிக்கிற ஒரு பொருள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு மிகைப்படுத்துறது, நம்மை திசை திருப்புறது. நாம் எதற்காக போகிறோமோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் காலையில் உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புறீங்க சரியா? உங்கள் வீட்டில் ஒரு 4 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை உங்கள் கூட வர அடம் பிடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திசை திருப்புவீங்க. அம்மா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இந்த பொருளை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு கிளம்புவோம். அதே மாதிரி தான் முக்தியை தேடி கோடிக்கணக்கான பேர் வர நேரத்தில் இந்த மாதிரி சில திசை மாற்றுதல்கள் இறைவனாலையும் மற்றவர்களும் நமக்கு கொடுக்கப்படுது. நாம் அதில் கவனம் செலுத்தாமல் நாம் எதுக்காக கும்பமேளாவுக்கு போனோமோ அதில் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஒரு அசம்பாவிதம் ஒன்றும் இந்த கும்பமேளாவில் நடந்துச்சு. ஒரு தீ விபத்து நடந்தது. அதுக்குமே பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுது. என்னன்னா இது வந்து இறைவன் கோபப்பட்டதால் நடக்குது. அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டே இருக்கு. அந்த அசம்பாவிதம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம்? அசம்பாவிதம் அங்கே நடந்தது. 19வது செக்டரில் அசம்பாவிதம் நடந்துச்சு. கொஞ்சம் பெரிய சேதம் தான். ஆனால் யாருக்கும் பெரிய விதத்தில் சேதம் கிடையாது. பாருங்களேன், கோடிக்கணக்கானவங்க சேர்ற ஒரே இடத்துல 40 கோடி பேர் 40 கோடி பேருக்கு மேலே அப்படின்னா நடக்காமல் எப்படி இருக்கும்? நாம் ஒரு 500 பேர் 1000 பேரை சேர்த்து வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலே சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்குது. அப்போ கோடிக்கணக்கான இடத்துல நடக்கிறோம். அது வந்து ஒரு காலி மைதானத்தில் டென்ட்டு போட்டு பண்ணுறோம். அந்த டென்ட்டில் எல்லா இடங்களும் சமைக்கவும் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது இல்லையா? கல்யாணம் ஆகி பிரச்சனை வருதுன்றதை கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன? நான் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது எனக்கு வண்டியில் யாரும் விழுந்துட்டாங்கன்றதுக்காக நான் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன? அதனால் இது இறைவன் இந்து சனாதனம். நம்மளுடைய சனாதனம் என்னன்னா நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றா சேர்றது. இதுதான் உலகமே ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்குது இல்லையா இந்தியாவை? விவேகானந்தர் கூட சொல்லியிருப்பார், ஆன்மீகத்தை இந்தியாவுக்கு கற்று தரணும் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க, உலகத்துக்கே நாங்கள் கற்றுக் கொடுப்போம் ஆன்மீகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ப்ரூவ் ஆயிருச்சு இல்லையா? நிச்சயமா. இப்போ உலகமே ஆன்மீகத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு தானே இருக்குது ஒவ்வொரு கும்பமேளாவும். இதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? சின்ன சின்னதில் இருக்கும், அதெல்லாம் கடந்து போயிடணும். இப்போது நிறைய இளம் தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் குறித்த நிறைய புரிதல்களே இல்லாமல் இருக்குது. இப்போவும் கும்பமேளா நடக்குது. நிறைய பேருக்கு கும்பமேளானா என்னன்னே தெரியல. கும்பமேளாவை நம்ம அந்த நீராட வேண்டிய அவசியம் என்ன, அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மேம்? நிச்சயமாக இளம் தலைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே போகிறோம். அது நம்மளுடைய டைம் தான் கன்சியூம் பண்ணுறதை தவிர அது நம்மளுக்கு அறிவை கொடுக்கறது இல்லை. என்னை
பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் தாய் தந்தையரை பற்றி எனக்கே தெரியல. நான் வேற யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? ஏன் இந்தியாவில் கும்பமேளா நடக்குது? கும்பமேளாக்கு ஏன் வெளிநாட்டில இருந்து இத்தனை கோடி பேர் வராங்க? எவ்வளோ சிரமப்பட்டு வராங்க? அப்போ நான் ஏன் போக மாட்டேங்கிறேன்? அப்போ எனக்கு அதனுடைய மகத்துவம் தெரியலை. ஏன்னா நான் இந்தியாவில் பிறந்துட்டேன் பாருங்களேன். அதனால் எனக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே ஒரு மதிப்பு குறைஞ்ச மாதிரியான ஒரு எண்ணம். கும்பமேளாவில் குளிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாதாரணமாகவே கங்கை வந்து நம்மளுடைய பாவத்தை தொலைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை நதிக்கு அந்த பலன் உண்டு. கங்கையில் போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் குறையும், கரையும் அப்படின்னு நம்பப்படுது. அப்போ யமுனையும் அதே மாதிரி தான், சரஸ்வதியும் அதே மாதிரி தான். அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற ஒரு இடத்துல சாதாரண நாட்களில் நாம் போய் குளித்தாலே நமக்கு நோய் போகுது, ஆரோக்கியம் கிடைக்குது, முக்தி கிடைக்குது, ஐஸ்வர்யம் கிடைக்குது. அது இந்த குறிப்பிட்ட நாள் கும்பமேளா நடக்கும் பொழுது நம்ம போய் குளிக்கிறதுனால எல்லாமே ஒருங்கே கிடைக்குது. நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லதை கொடுத்துட்டு போகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது பித்ருலோகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்குமான விமோசனம் தான் நாம் இங்கே செய்யக்கூடிய ஸ்நானம். கர்ம வினைகளும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா மேம்? நிச்சயமா. முருகனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்ணன்ற பேர் சொன்னால் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாம் ஏதோ பிறவியில் நமக்கு ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம். அதனால தான் இந்த கர்ம பூமியில் பிறந்திருக்கோம். இந்த பூமிக்கே கர்ம பூமின்னு தான் பேர். ஏன்னா கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அதற்கான ஒரு முயற்சி தான் கும்பமேளாவில் போய் குளிக்கிறது. ஒருவேளை நம்மளால கும்பமேளாக்கு போக முடியாத ஏதோ ஒரு சூழல் அப்படின்னா வீட்டிலேயே நம்ம ஏதாவது வழிபாடுகள் பண்ண முடியுங்களா மேம்? நிச்சயமா. யாராவது போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் தீர்த்தம் கேளுங்க, கொடுப்பாங்க. முயற்சி செய்தும் நம்மளால் போக முடியல அப்படின்னா மனசார ஒரு தடவை நம்ம எப்படி நாம் தீபாவளி அப்போ தண்ணிலேயே கங்கையை வர வச்சு கங்கா ஸ்நானம் பண்ணுறோமோ அதே மாதிரி இது திரிவேணி சங்கமத்தில் வரக்கூடிய கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் இணைந்த தீர்த்தம் அப்படின்னு நினச்சேன்னா நீராடலாம். ஆனால் அதற்கு மனசு ஒருமித்து அந்த செய்யணும். கும்பமேளா குறித்த நிறைய தகவல்களை, எங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்து நிறைய எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். இந்த அருமையான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.